தாவேகாவினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு நீண்ட இடைவேளை பிற்பாடு ஒரு புதிய ஆட்சி, திராவிடம் கடந்த ஒரு ஆட்சி இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது. அதையும் தாண்டி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் என்று சொல்லி நான் உற்று நோக்கி பார்த்தேன். மக்களும் உற்று நோக்கி பார்த்தார்கள். ஒன்று கூட நடக்கவில்லை. அதாவது கேஸ் காலியாக இருக்கிறது. கேஸ் எப்பொழுது ஆன் செய்ய வேண்டும், அது மேலே ஒரு பாத்திரத்தை வைத்து அரிசியை கழுவி ஒரு சாமானிய மனிதன் வைத்துக்கொண்டு எப்பொழுது விஜய் அவர்கள் 2 கேஸை கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு காலம். 2500 ரூபாய் எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லி மகளிர்கள் எதிர்பார்க்கிற ஒரு காலம். 200 யூனிட்டு அவர் சொன்னது போல எப்பொழுது இலவசமாக கொடுப்பார் என்பதை எதிர்பார்க்கிற ஒரு காலம். எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் தமிழகத்தை ஏமாத்தினார்களோ அதே போலதான் தாவேகா இன்றைக்கு ஏமாத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் உற்று நோக்கி பார்த்து இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது சிஸ்டம் சரிதான், ஆனால் சிஸ்டத்தில் உட்கார்ற ஆள் சரியில்லை. அதாவது இன்னைக்கு தமிழகமெங்கும் மின்வெட்டு. முதலாவது கலைஞர் அன்றைக்கு அதாவது இதற்கு முன்பதாக அவர் இறப்பதற்கு முன்பதாக அவர் தமிழகத்திலே ஆண்டபொழுது எப்படியெல்லாம் கரெக்டாக நைட்டு 8 மணிக்கு மின்வெட்டு கட் பண்ணிடுவாங்க, காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு கட் பண்ணுவாங்க. அதே போல் இன்றைக்கு தாவேகா ஆட்சியாளர்களுடைய ஒரு கோட்டையில் இன்றைக்கு மின்வெட்டு. குறிப்பாக முதலாவது மின்சாரத்துறை அமைச்சர் யார் பேரும் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன், நிர்மல்குமார் பிஜேபியினுடைய எங்களுடைய கட்சியில் தான் இருந்தார். அவர் 6 கட்சியை அங்கே திமுகவில் செந்தில் பாலாஜி மாரி தாவேக்காவில் 6 கட்சி அமாவாசை நிர்மல்குமார்னு சொல்லலாம். ஒரு பெரிய லார்டு மாரி பேசுகிறாரு. ஆகவே அவர் கதைலாம் எங்களுக்கு தெரியும், என்னென்ன பண்ணார் பாஜகவில் இருக்கும்போது. அப்புறம் அதிமுக போனார், அப்புறம் டிவிகே போனார், அப்புறம் தாவேக்கா போனார். அதாவது செந்தில் பாலாஜி, அதான் இந்த மின்சாரத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் 6 கட்சி அமாவாசை தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி இன்றைக்கு தாவேகாவினுடைய அரசு ஏன் ஃபெயிலியராக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் சிஸ்டம் நல்லா இருக்குதுங்க, சிஸ்டத்தில் உட்கார ஆட்கள் நல்லா இல்லை. தாவேகாவினுடைய இந்த காலகட்டத்திலே தாவேகாவினுடைய ஆட்சியாளர்கள், அதாவது எம்எல்ஏவாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்க யாரை திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரிகளை ஒருத்தர் கூட மாற்ற. நீங்கள் நம்ம மேயரக்காவே பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு மேயரக்கா உங்களுடைய எம்எல்ஏவை என்னென்ன பண்ணாங்க, குத்து விளக்கு ஏற்ற விடாமல் எல்லாத்தையும் பங்கம் செய்தாங்கல்ல. அதே போல தான் சொல்கிறேன். அண்ணன் விஜய் அவர்களே, கோட்டு ஷூட்டு போட்டால் மாத்திரம் வேலைக்கு ஆகாதுன்னு பிளாக் அண்ட் ஒயிட்டு. அதாவது நீங்கள் முதல்ல ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறலை. காட்சி எப்போ மாறனா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரிகள் இன்றைக்கு உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் தான் ஆளுறீங்கன்னு சொல்லி. இன்றைக்கும் திமுக தான் ஆளுது. திமுகனுடைய அதிகாரிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கேட்டு 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 இன்றைக்கு உங்களுடைய அமைச்சர்கள் செய்கிறார்கள். ஒன்றும் தெரியல. டேபிள் எது, சேர் எது, பேப்பர் எது, பேனா எது, அதாவது புரோட்டோகால் எது, இன்னொன்று டெண்டர் கால்ஃபர் பண்ணுறதுக்கு கூட ஒரு அமைச்சருக்கு எப்படின்னு தெரியல. ஆகவே அதுக்கு தான் ஒரு பயிற்சி முகாம் வைக்கிறீங்க பொழுது கலைவாணி நகரத்தில். வெட்கக்கேடான விதி மோசமான ஒரு காரியம். அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களே, என்றைக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரிகளை, அதாவது அலிகேஷன் உள்ள அதிகாரிகள், அதாவது லஞ்சம் வாங்கின அதிகாரிகள், இன்றைக்கி உங்களுக்கு விசுவாசமாக அந்த அதிகாரிகள் வேலை செய்யலை. திமுகவுக்கு விசுவாசமாக தான் அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க தாவேக்கா தான் ஆளுதுன்னு சொல்லி. தாவேக்கா சும்மா பொம்மை, புரிதலா? அதாவது நீங்கள் சும்மா பொம்மை. திமுக தான் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அது நல்லா அண்ணன் ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் உற்று நோக்கி பார்த்து அதிகாரிகளை, நான் வந்த பிற்பாடு நீங்கள் வந்த 3 நாள் 4 நாளில் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஐயோ என்னை கொலை பண்ணுறாங்க கலைஞர் கத்தினார், அதே போல் கத்த வைப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனால் போய் சரண்டர் ஆகிட்டீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ இது வெட்கக்கேடான விஷயம். இப்படியே இருந்தீங்களா நீங்கள் சும்மா டம்மி தான், அப்படியே உட்காந்துருப்பீங்க. திமுகனுடைய அதிகாரிகள் தான் இன்றைக்கு ஆளுவார்கள். தாவேகா ஒரு களிமண் பொம்மையாகத்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்.
இன்னொன்னு சொல்றேன். சுனாமி ஒரு முறை தான் வரும். வர்தா புயல் ஒரு முறை தான் வரும். அதே போல தான் தாவேகா. அதாவது குண்டு இல்லாத விசில்ல, சவுண்ட் இல்லாத கதையா இன்னைக்கு வந்து மக்கள் போட்டுட்டாங்க. அடுத்த வாட்டிலாம் உங்கள வந்து நாங்க மேலேயே நோக்கி பார்த்துட்டாங்க திமுககாரனுங்க. பாஜக உள்ள வந்துருமா, உள்ள வந்துருமா. ஒண்ணுமில்லாத பாவம் அப்பாவி உள்ள வந்து அப்பாவி மக்களை இன்றைக்கு கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாளிலே 8 பாலியல் குற்றங்கள், ஒரே நாளிலே எத்தனையோ கொலைகள். திமுகவே பரவாயில்ல பொழுகுது தாவேகா ரொம்ப படுமோசமா இருக்கிறது.